நாங்க குடும்பமானதுல இருந்தே இப்படித்தாங்க. அப்படியா? நல்லாச்சோறு சாப்பிட போறோம்னா நாங்க குடும்பத்துல ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்து டிஸ்கஸ் பண்றோம்னு அர்த்தம். குடும்பத்துல 4 பேரு அவங்க கருத்தை சொல்லலாம் இல்லையா, அதுக்காகத்தான் இப்படி. ரொம்ப நல்ல பழக்கம் சம்பந்தி. என்னப்பா எழுந்துட்ட? உட்காந்து சாப்பிட்டு போ. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, உட்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அட சாப்பிட்டுட்டு போப்பா. இல்ல பாட்டி, முக்கியமான வேலை, இதோ வந்துடுறேன். கவின், கவின், அப்பா இங்க வா. என்னப்பா? என்னடா அது? இது கோயில் பிரசாதம்ப்பா. கோயில் பிரசாதமா? ஆமாப்பா. எங்க கொடு. இந்தாங்க. என்னங்க? இல்ல, எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அதே கைப்பக்குவம், அதே ருசி. இந்த பிரசாதம் எங்கப்பா கொடுத்தாங்க? எல்லாரும் போய் சாப்பிடுவோம். அதோ அங்க கொடுக்குறாங்கப்பா. ஹேண்ட் வாஷ் பண்ணணுமா? வா கவின், வா. ஏன் பிரசாதம் எல்லாமே கீழே குட்டி கிடக்கு? ஒண்ணும் இல்லடா, கை நழுவி கீழே விழுந்துருச்சு. அவன் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ சமைச்சது சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ச்சே. கோகிலா, வா வீட்டுக்கு போகலாம். மாமா, நைட்டு படம் போடுறாங்க, பார்த்துட்டு இங்கேயே தங்கிட்டு காலையில போலாமா? வேண்டாம்மா, வேண்டாம்ப்பா. என்னாச்சு மாமா? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ கோவப்படுறீங்க? பிரீத்தி, கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா சொல்றதான் கரெக்ட். நம்ம வீட்டுக்கு போலாம். எஸ், நம்ம இங்க இருந்தா அஞ்சலியை பார்க்குற மாதிரி வரும். இதை சாக்கா வச்சு கிளம்பிடலாம். இத்தனை நாள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் மாமா, எனக்காக.
என் லைஃப்ல இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருந்ததில்ல. அப்புறம் சின்ன தம்பி படம் போட்டதும் அங்க வந்துருங்க, நம்ம சேர்ந்து படம் பார்க்கலாம். வரேன். ஓகே. சரி, அப்புறம் மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அவரும் இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டாருமா. அப்படியா? அவரும் நம்ம கூட சேர்ந்து சின்ன தம்பி படம் பார்க்க போறாராம். யாரு அவரு? இந்த வெக்கையில உட்காந்து படம் பார்க்க போறாரு. ஏன்னா அவருக்கு அது எல்லாமே பிடிக்கும். அவரும் ஜாலியா தான் இதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. அவரு விதி யாராலமா மாத்த முடியும்? என்னன்னா என்னடா டேய், இதுல என்ன இருக்கு? அவரும் இந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழாவில் வந்து தங்கி சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. தோ இவனை மாதிரி எப்பவும் சிடுசிடுன்னு இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. கரெக்டா சொன்னீங்க. சின்ன தம்பி படம் போட போறாங்க, அதை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்காரு. ஏண்டி 5 லட்சம் ரூபா பணத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன், உனக்கு சின்ன தம்பி படம் கேக்குதா? சின்ன தம்பி படம் சின்ன தம்பி படம் ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. டேய் முனுசாமி, இந்த படத்துக்கு போனது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் வீட்டுல போய் சொல்லிட்டு திருட்டுத்தனமா போய் பார்த்த படம்டா, இது மறக்க முடியுமா? ஆமா ஆமா, அன்னைக்கெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். அரசியலுக்கு எப்போ வந்தோமோ அன்னையில இருந்து பிரச்சனை தான்டா. சரி, அரசியலுக்கு வந்தாச்சு, விடு. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா படம் பார்ப்போம். அதுவும் சரிதான். மகனே, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போய். பொறுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி பயணி உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியாடா. இந்தாங்க துளசி, நீயும் சாப்பிடு. இந்தாங்க எடுத்துக்கோங்க. டேய், ஏன்டா வந்த? தினமும் அம்மா கையில திங்கிறது ருசி இல்லன்னு அங்க போய் திங்க போனியே, அப்புறம் ஏன் வந்த? சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அங்கே இருந்த வேண்டியதானே? நான் ஒன்னும் சாப்பிட போல. அக்கா பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடியே விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. சும்மா இரு, படத்தை பாரு. வெற்றி, என்ன அங்க படம் ஓடிட்டு இருக்கு? எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இன்னைக்கு எப்படியாச்சும் என் லவ் சொல்லிடலாம் தான் பார்த்தேன். ஆனா துளசி எல்லாருக்கும் நடுவுல உட்காந்துருக்கா. நான் எப்படி அவகிட்ட போய் தனியா பேசுறது? வெற்றி, காதல்னா இந்த மாதிரி சவால்கள் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒதுங்கி போயிட்டா எல்லாம் நடந்துருமா என்ன? படத்தை பார்த்துட்டு 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க போறாங்க? இங்கே அங்கே போவாங்கல்ல.
சந்தர்ப்பம் பார்த்து போய் பேசுங்க. நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் ரொம்ப ஓவரா பண்றான். அது துளசிய அவருக்காக தானே நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் ஓவரா தானே பண்ணுவாரு. எப்படியும் துளசிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னு வைங்க, துளசிய தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அண்ணி அண்ணி அப்படி சொல்லாதீங்க அண்ணி. அப்புறம் நீங்க கடைசியில திவ்யாக்கு தான் தாலி கட்ட வேண்டி வரும். அண்ணி தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. ஆமா வெற்றி, நீங்க ஆசைப்படலனாலும் அது நடந்துரும். சரி வாங்க, எல்லார் கூடயும் உட்கார்ந்து ஜாலியா படத்தை பாருங்க. அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அந்த நேரத்துல காதல சொல்ல பாருங்க. ஓகேவா? சரிங்க அண்ணி. சரி போங்க போங்க. லீவ் எடுக்க உனக்கு ஆபீஸ் ஊதியமா கொடுத்துருக்காங்க. லீவா இல்லனே, நான் பக்கத்து ஊர் போய் ஓடி ஆடி விளையாடினேன். டேய் சொல்லுங்க தலைவரே. அண்ணி படம் முடிஞ்சோன்னு கண்டிப்பா எந்திரிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க காதல சொல்லிடுங்க. டேய் நீ வேற சுமாரா. என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்கா இருந்தா. இது மூக்கனாங்கயிறு இல்ல, இது களத்துனாங்கயிறு. இத நீ கட்டக்கூடாது, நான் தான் கட்டணும். ஏய் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பேசாம படம் பாப்பீங்களா? ஏங்க ஏன் இப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கீங்க? படம் பாருங்க. அர்ஜென்ட் கால். சின்ன தம்பி, நீங்க பக்கத்து ஊருக்கு போய் ஆட்டம் போட்டேன்னு சொன்னீங்க. வேலைக்கு வராததுக்கு நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்க கூடாதா? ஐயோ பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. சின்ன தம்பி, நீங்க ரொம்ப நல்லவரு. அந்த மாத்திரை எடுங்க. எந்த மாத்திரை? அது அங்க இருக்காது. என்ன கவின், தனியா நின்னுட்டு இருக்க? சும்மாதான். எல்லாரும் அங்க வந்து ஜோடியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற. வா. வேணாம். இப்ப வர போறியா இல்ல மாமாவை கூப்பிடட்டுமா? சரி போ, வரேன். வா. எங்க போயிட்ட நீ இவ்வளவு நேரம்? எல்லாரும் இங்க இருக்கோம். சரி போ, பின்னாடி போக்க. போங்க மச்சான். எப்போ வரான் பாரு. என்னடா எங்க போன? கடையில ஒரு டெலிவரி ப்ரோ, அதான். அதனால தப்பு நடந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல, நடந்துடக்கூடாதுன்னு தான். தலைவரே போய் அண்ணி பக்கத்துல உட்காருங்க. டேய் அவன் வேற பக்கத்திலே இருக்கான்டா, அறிவு கட்ட மாதிரி பேசிக்கிட்டு. ஆமா தலைவரே, அவனை புடிச்சு அப்படி இங்கதான் இருக்கான். ஓடா. இருங்க இருங்க வர.
மாப்பிள்ள சார், என்ன உங்களை யாரோ அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னையவா? ஆமா சார், தேடிக்கிட்டு இருக்காங்க சார். வாங்களேன், காட்டுறேன். என்ன யாரும் தேடி வர மாட்டாங்களே. அங்க பாரு. யாரா இருக்கும்? வந்துட்டாங்களே. நீங்க வாங்க, காட்டுறேன். சரி வரேன். வாங்க வாங்க, போலாம். நான் காட்டுறேன். வாங்க வாங்க சார், வரேன். வாங்க வாங்க சார், யாரா இருக்கும்? நான் காட்டுறேன். வாங்க. பைத்தியக்கார, கல்யாணம்னா என்ன தெரியுமாடா? பிபி வாசிக்கணும், மோளம் அடிக்கணும், சாப்பாடெல்லாம் போடணும். அதான்டா கல்யாணம். அடிச்சன பாரு. வா, எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். இதாண்டா கட்டில். இத விட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு விடியற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட வேண்டியதுதான். மேடம், படம் நல்லா இருக்குல்ல? பால் சாப்பிடுங்க. விடுங்க. இனிமே என் அண்ணனுங்க உங்களை அடிக்காம இருக்கணும்னா இதை என் கழுத்துல கட்டி 3 முடிச்சு போடுங்க. 3 பேரும் அடிக்காம இருக்கதா 3 முடிச்சு. அப்ப கட்டிட்டா போச்சு, விடுங்க. இது முத அண்ணனுக்கு, இது 2வது அண்ணனுக்கு, இது தாடி அண்ணனுக்கு. நமக்கு காதல சொல்லதான் பயமா இருக்கு. எப்படியாவது யாருக்கும் தெரியாம துளசி கழுத்துல தாலியை கட்டிட்டா அதுக்கப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல? சூப்பரப்ப. ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புதானிமுத்தே. போலாண்டா. காலையில எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க, பூஜை எல்லாம் இருக்கு. வர சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. வாமா. வாங்க வாங்க. தலைவா, என்னடா அண்ணி போறாங்க, லவ்வ சொல்ல வேண்டியதானே? டேய், நான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன்டா. இனிமே யாரோட ஆலோசனையும் எனக்கு தேவைலடா. அப்படியா? அப்படி என்ன பிளானு? காதல சொல்றது தானே பிளானு? டேய், துளசி தான் என் மனைவி. அதை இன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க தலைவரே? நீங்க செய்யறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். தலைவரே, நீங்க ஹீரோ கம் வில்லன் மாதிரி யோசிச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் துளசியே நினைச்சாலும் என்ன தவிர வேற யாரையும் கல்யாணமே பண்ண முடியாது. சரி, எப்படியோ ஒண்ணு சேர்ந்தா சரிதான். கடவுளே பாத்துக்கப்பா.
இவ்ளோ பூவையும் நீ ஒரே ஆளா கட்டுவியா? காலையில எழுந்திருச்சு கோயிலுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டுவோம். சரியா? பரவாயில்ல, கட்டுவோம். வேண்டாம், நானும் நீயும் சேர்ந்து கட்டி முடிச்சிட்டு போய் தூங்கலாம். என்னென்ன அதெல்லாம் உட்காந்துருவேன். அப்பா என்னென்ன அனல் பறக்க வேலை நடக்குது போல. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் தூங்குங்க. இதுல என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாக போறீங்க. என்ன? இல்ல, அண்ணன் கூட வேலை செய்றீங்கல்ல, நம்ம உறவுக்காரங்க மாதிரி. அததான் சொன்னேன். கொடுங்க, நானும் கட்டுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல. ஐயோ இருக்கட்டும், கொடுங்க. வேண்டாங்க. அட அம்மா ரேவதி, என் பேரனுக்கு பூ கட்ட தெரியும்னு உன் மூலமா தான் எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ, என்ன வேகமா கட்டுறான் பாரு. நல்லாவே கத்து கொடுத்திருக்க நீ. அவரு ரொம்ப புத்திசாலி பாட்டி. ஒரு விஷயத்தை சின்னதா சொன்னா போதும், ஈஸியா கத்துக்கிறாரு. ஓஹோ, நீ அந்த அளவுக்கு அவனை புரிஞ்சு வச்சிருக்கியா? எங்களுக்கு தான் அவன் திறமை தெரியாம போயிடுச்சு. இதுக்குதான் ஒரு பொண்ணு கூட இருக்கணும்னு சொல்றது. ஒரு பொண்ணாலதான் ஒரு ஆணோட திறமைய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? அது கரெக்டா தானே இருக்கு. என்னென்ன இதெல்லாம் துளசி அக்காவுக்கு தெரியுமா? எங்களுக்கே தெரியும், துளசிக்கு தெரியாதா என்ன? என்ன தெரியும்? அது ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் பூ கட்டுற கான்ட்ராக்டை எடுத்திருக்கீங்கல்ல, அததான் சொன்னேன். ஏமா, இத்தனை மாசமா அவன் கூட பழகுறியே, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப தங்கமான ஒரு பாட்டி, கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மாதிரி மனசு. பால்ல கூட கலங்கத்தை பார்த்துடலாம், உங்க பேரை மனசுல பார்க்க முடியாது. அப்படியா? பார்க்கறதுக்கு இவர் ரொம்ப பாவமா தெரிவாரு, ஆனா இவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு பாட்டி. ஓ கரெக்ட், நமக்கு இப்பதான் தெரிஞ்சது. மத்தவங்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு வைங்க, அப்பதான் இவரோட வீரம் என்னன்னு தெரியும். அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போறாரு. ஓஹோ, ஃபைட் சீன் எல்லாம் நடந்துச்சோ? விட்டா நடந்திருக்கும், நான் தான் தடுத்துட்டேன். அப்பா அப்பா, பெரிய ஃபைட்டர் நீ. அவர் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதத்தாமா நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொண்ண மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சா அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறோம். அமையணுமே. ஆமா பாட்டி, என்ன நீ வந்ததுல இருந்து பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், அது ஒண்ணு இல்லடி, அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்லடி. துளசி கல்யாணத்தை முடிச்ச உடனே இவன் கல்யாணம் தான் முதல் வேலை. சரி சரி சரி, உன் அண்ணன் கிட்ட ஏதாவது பொண்ணை பார்த்து வச்சிருக்கானான்னு கேளு கேளு கேளு. அப்படியாண்ணா, ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா?
ஓ இல்லையா? சரி சரி. சரி நீங்க போய் தூங்குங்க, நான் வேலையை முடிச்சிடுறேன். சரி பாட்டி, வா நம்ம தூங்க போலாம். அவங்க 2 பேரும் பூ கட்டட்டும். ஐயோ வா கட்டு 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 கட்டு. நல்லா கட்டுவோம். வா. பாத்தியா நம்மள இங்க இருந்து எப்படி விரட்டுறான் பாத்தியா? பூ மாத்திர கட்டுடா, அவளை கட்டிட போறான். போ போ போ. பாத்து. ஆமா. அவங்க ஒன்றும் தப்பா பேசலல்ல. என்ன? ஐயோ பணம் போச்சே. 5 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் மொத்தமா போச்சே. யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. இப்போ என்னென்ன பண்றது? எனக்கும் ஒன்றும் புரியலடா. திரும்ப திரும்ப ஃபேக்டரியிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா. ஃபோன் எடுக்கவே ரொம்ப பயமா இருக்குடா. அண்ணா ஃபோன் பண்ண அட்டன் பண்ணி பேசுங்கண்ணே. அப்புறம் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கண்ணே. பாரு, அவர் தான் ஃபோன் பண்றாரு. அட்டன் பண்ணி பேசுங்கண்ணே. சார். என்னப்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? இல்லை சார், கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட வந்திருக்கேன். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம கோயில் ஃபங்க்ஷன்ல சுத்திட்டு இருக்க நீ. சொன்ன நேரத்துக்கு பணத்தை மட்டும் ரெடி பண்ணலன்னு வையே, அப்புறம் எங்க ஆளுங்க உங்க கடைக்கு வருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பாத்துக்க. சார் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க சார். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பாக செட்டில் பண்ணிடுறேன். கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ, விஷயத்தை மூடி மறைக்கிறியோ எல்லாருக்கும் தெரிய வச்சிருவேன். முக்கியமா அவன் கடை இழுத்து பூட்டிடுவேன், பாத்துக்க. சார் சார் என்னென்ன சொல்றாரு? காலையில் மொத்த பணத்தை கொடுக்கலனா கடை இழுத்து பூட்டிடுவேன்றாரு. பணம் தொலைஞ்ச விஷயத்த கேசவன் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அவன்கிட்ட கேட்டா உனக்கு ஏதோ அவ்வளோ பணம்னு கேட்பானே, அதுக்கு என்ன பதில் சொல்றது? சரி வா, நம்ம கடைக்கு போலாம். சரிண்ணா. டேய் கேசவா. சொல்லு ப்ரோ. என்னடா இந்த நேரத்தில் எங்கடா போறீங்க? கடைக்கு. கடைக்கா? ராத்திரி 12 மணிக்கு உனக்கு கஸ்டமர் வராங்களா? அது லோடு வந்திருக்கு கடைக்கு, அதை போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நீ பிஸியாகவே இருக்க. என் நிலைமை தான் ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ப்ரோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி நீ போ. என் கஷ்டத்தை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ போ, உன் வேலையை பாரு. கஷ்டம்னு சொன்னேன், என்ன கஷ்டம்னு ஒரு வார்த்தை கேட்குறானா? நல்ல தம்பிடா நீ எல்லாம். யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லுவேன்? முருகா, என்னை மன்னிச்சிரு முருகா. தாலி கட்டுற ஐடியா எனக்கு இப்பதான் வந்துச்சு. இந்த நேரத்தில் நான் தாலிக்கு எங்க போவேன்? அதான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். துளசி எனக்கு அறிமுகப்படுத்தினதே நீதான். அவளை லவ் பண்ண வச்சதும் நீதான்.
அவ தான் எனக்குன்னு அடையாளம் காட்டினதும் நீதான். அப்படி இருக்கும்போது உன் மூலமாவே நீ ஆசீர்வாதம் பண்ண தாலிய அவ கழுத்துல கட்டுறது தானே சரியா இருக்கும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டுறது தப்புதான், பெரிய தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. துளசி எனக்கு வேணும், துளசிக்கு நான் வேணும். என்ன தவிர என் துளசிய வேற யாராலையும் நல்லா வச்சுக்க முடியாது முருகா. அவளுக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொலை வெறி ஆகுத. அவன் கூட எல்லாம் ஒரு நாள் கூட துளசியால சந்தோஷமா இருக்க முடியாது. தியா பாப்பாவை அவனால நல்ல சந்தோஷமா பார்த்துக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். நான் இந்த தாலியை கட்டிட்டா கண்டிப்பா அவ கல்யாணம் நின்றும், எனக்கு நிச்சயமான கல்யாணமும் நின்றும். யாரு என்னன்னு கேட்பாங்க, அத நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எனக்கு நீதான் எப்பவுமே துணையா இருக்கணும் முருகா. நான் பண்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு. முருகா, நான் பண்றது பெரிய தப்புன்னு எனக்கே தெரியுது. என்னை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல. கடவுளே, என்னை மன்னிச்சிரு. சாரி பேபி, நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைக்க கூடாதுன்னு தான் நான் இப்ப இதை செய்யறேன்.
நம்ம வீட்ல நடந்ததெல்லாம் அஞ்சலி அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, அவளை ஏன் நம்ம தனியா விட்டோம்? வீட்ல நடந்ததுல ஒரே ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சாலும் என்ன மொத்தமா அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களே. அஞ்சலி, நீ ஏதாவது சொல்லியிருப்பியா அஞ்சலி? இல்லல, நீ எதுவும் சொல்லியிருக்க கூடாது. நம்ம வீட்ல நடந்தது உங்க வீட்ல தெரியவே கூடாது. அவங்களால என் லவ் புரிஞ்சிக்க முடியாது அஞ்சலி. உன் மேல நான் வச்சிருக்கிற அளவு கடந்த லவ்வால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அஞ்சலியை இப்ப பார்க்கணுமே. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாவ? அஞ்சலி எங்க எங்க படுத்திருப்பான்னு தெரியலையே. யார சார் தேடுறீங்க? என் ஒய்ஃப் தூங்க போறேன்னு போனா எங்க போய் தூங்குறான்னு தெரியல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள மண்டபத்துக்கிட்ட விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கதான் லேடிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அங்க போய் பாருங்க. தேங்க்யூ. தூங்குதியா அஞ்சலி? அக்கா, தூக்கம் வரலையா உனக்கு? இல்லக்கா, அவர் பாவம் எனக்காக ரொம்ப பொறுத்து போறாரு தெரியுமா. கொசுக்கடையில எப்படிதான் தூங்க போறாரோ. அஞ்சலி, புருஷன் மேல அவ்வளோ அக்கறை இருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருந்தா அவருக்கு ஒரு கொசுவலை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? ஒரு நாள் புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியல உன்னால இப்போ? உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீ தூங்கு. நல்ல வேலை, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா அஞ்சலி. அப்போ கண்டிப்பா யாருக்கிட்டையும் அவ எதுவும் சொல்லி இருக்க மாட்டா. நீ எதையும் சொல்லக்கூடாது அஞ்சலி, சரியா? ப்ளீஸ். ஓகே, நம்ம போய் தூங்கலாம். ஒரு வேகத்துல முடிவெடுத்துட்டோம், ஆனா பக்கு பக்கு பக்குனே இருக்கு. ஐயோ, இவ வேற. விடு. என்ன, யாரையோ தேடி போற மாதிரி இருக்கு. யார தேடுறீங்க? இல்ல இல்ல, நான் யாரையும் தேடலையே. போய் சொல்லாதீங்க வெற்றி, நீங்க யாரையோ தேடி சுத்திட்டு இருக்கீங்க. உங்க முகத்தை பார்த்தா பதட்டமா இருக்கு. அப்போ யாரையோ தேடுறீங்க தானே? நீங்க யார தேடுறீங்க, எதுக்காக தேடுறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம், என்னை ஏமாத்தவே முடியாது. உங்களையும் உங்க மனசையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா. நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. ஒருவேளை நான் தாலி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாலோ? என்ன முழிக்கிறீங்க? என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, அது வந்து சமாளிக்காதீங்க வெற்றி, எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்னதான் தேடி வந்தீங்க. வெற்றி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே? சொல்லுங்க வெற்றி. அது நான் அத்தை சொல்லிருக்காங்க நீங்க ரொம்ப கூச்ச சுபாவம், பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு. நான் உங்களை கட்டிக்க போறவ தானே, என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா? அது இல்ல திவ்யா, என்னால. புரியுது வெற்றி,
ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்புறேன். உங்க மேல உயிரா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பேச வராது அதானே? ஐயோ, இவ எல்லாத்தையும் கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறாளே. ஓகே ஓகே, நீங்க மௌனமா இருந்தாலே உங்க கண்ணை பார்த்து உங்க மனசுல என்ன இருக்குன்னு நானே புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா? என் லைஃப்ல எந்த மாதிரி ஒரு பொண்ணு அமையணும்னு நான் நினைச்சனோ அதே மாதிரி நீ அமைஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ ஏன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. வெற்றி, ஆரம்பத்துல ஒரு அரசியல்வாதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம், உங்க மனச புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், நீங்க எல்லாருக்கும் உதவி பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ வெற்றி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகா, என்னையா இது சோதனை? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? திவ்யா, திவ்யா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். கடவுளே, நான் ஒரு வார்த்தை கூட பேசல. இவளா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இப்படிதான் யோசிக்கிறேன்னு அவளா சொல்லிட்டு போறா. கடவுளே, இது எங்க போய் முடியும் தெரியலையே. வெற்றி, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. இந்த தாலிய துளசி கழுத்துல கட்டுறதுதான்.